குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆட்டோகாட் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னா ஆட்டோசேவ் அண்ட் பேக்கப் ஃபைல். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரமாக ஒரு டிராயிங் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. திடீர்னு கரண்ட் போயிட்டு இல்லைனா அந்த டிராயிங் வந்து கரப்ட் ஆகிட்டு, ஸோ நீங்கள் 1 மணி நேரமாக பண்ணிகிட்டு இருந்த அந்த சேவ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த டிராயிங் 1 மணி நேரம் பண்ண ஒர்க் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதாவது உங்கள் டிராயிங் சேவ் ஆகிருக்காது. நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே ஃபைல் தான் ஓப்பன் ஆகும், டபுள் ஒர்க் ஆகும். ஸோ இதை தவிர்க்க என்ன பண்ணலான்னா, நமக்கு ஆட்டோகாடில் ஆட்டோ சேவ் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ணி வச்சிட்டோன்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் மறந்தால் கூட அதில் டைம் இருக்குது. 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா சேவ் பண்ணி வைக்க மாதிரி வைக்கலாம், 10 நிமிஷம், 1 ஹவர், இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ண மாதிரி அதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகுனா, 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா உங்கள் டிராயிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு நீங்கள் கரப்ட் ஆனாலோ, திடீர்னு நீங்கள் சேவ் பண்ண மறந்தாலோ, அங்கேருந்து நம்ம ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கோம்ல, அதுலேருந்து நம்ம அந்த டிராயிங்கை நம்ம கேட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நீங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு பிசிலையும் நீங்கள் பண்ண வேண்டியது. நான் இப்போ சொல்லித்தர வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு என்னென்ன ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு நீங்கள் உங்கள் பிசியில் ஓப்பன் பண்ணி வச்சு இந்த வீடியோவை ஆன் பண்ணி வச்சு அதை நீங்கள் பண்ணிக்கிங்க. ஸோ இப்படி பண்ணுறப்ப என்னென்னா, நீங்கள் கட்டாயம் பண்ணி வச்சிங்க. பண்ணுறப்ப என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் திடீர்னு கரெக்ட் ஆனாலோ இல்லைன்னா உங்களுக்கு டிராயிங் வந்து திடீர்னு க்ளோஸ் ஆனாலோ டெலீட் ஆனாலோ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ ஷேர் பண்ணி அவங்க பிசிலையும் பண்ண சொல்லிடுங்க. ரொம்ப இது யூஸ்ஃபுல்லானது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஆப்ஷன் ஷார்ட் ஃபார்ம் என்னென்னா ஓபி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். அதாவது ஆப்ஷன் இதில் போய்ட்டு ஓப்பன் அண்ட் சேவ்னு வரும். இந்த 3வது வந்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் சேவ்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சேவ்னு இருக்குது. இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே 10 மினிட்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா, நான் இதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா சேவ் பண்ண மாதிரி மாற்றிட்டேன். மினிமம் ஒரு நிமிஷம் செட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த இதுவும் கிளிக்காக இருக்கும். ஸோ கிளிக்காக இருந்தால் இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் இது செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னென்னா, கிரியேட் த பேக்கப் காப்பி வித் ஈச் சேவ். அதாவது ஒவ்வொரு வாட்டி சேவ் பண்ணச்சுமே இது பேக்கப் ஃபைலாக ஒரு ஃபைல் வந்து சேவ் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இது என்னன்னு சொல்லி கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா, இப்போ என்னென்னா 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம ஃபைல் சேவ் ஆகிற மாதிரி செட் பண்ணியாச்சு. இந்த ஃபைல் என்ன மாதிரி சேவ் ஆகுனா $. அதாவது ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ கேட் ஃபைல் எடுத்துட்டிங்கன்னா DWGன்னு சேவ் ஆகும். ஓகேவா, இதோட ஃபைல் நேம் வந்து DWG. ஜேபிஜி ஃபைல், அதாவது ஒரு இமேஜ் சேவ் பண்ணிங்கன்னா ஜேபிஜி ஃபைலில் சேவ் ஆகும். பிடிஎஃப் சேவ் பண்ணிங்கன்னா அது பிடிஎஃப்பில் சேவ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைல் உண்டு. அதே மாதிரி இந்த பேக்கப் ஃபைல் நமக்கு வந்து ஆட்டோகாடில் பேக்கப் ஃபைல் எந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்கோன்னா $. இவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சேவ் ஆகுது மாதிரி இந்த ஆட்டோகாட்லேருந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டிராயிங் வந்து $ங்கிற ஃபைலில் வந்து சேவ் ஆகும். இதை நம்ம ரெண்டாவது நம்ம DWG அதாவது ஆட்டோகாட் ஃபைலுக்கு மாற்றிக்கலாம். ஓகேவா, இது நீங்கள் பண்ணிவிட்டு இவ்வளோ தான். இது பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த டிராயிங் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ண டிராயிங் எங்கே சேவ் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கரெக்டாக, அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் மறுபடியும் ஆப்ஷன் போய்ட்டு இதில் வந்தீங்கன்னா ஆட்டோ சேவ் லொக்கேஷன் ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆட்டோ சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னா, இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா சி டிரைவில் போச்சுடும். சி டிரைவில் போனீங்கன்னா யூசர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் போய் ஹெச்பிக்குள்ளே போக சொல்லும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபைலில் ஆப் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபைல் இதில் இருக்காது, காணல. நானும் தேடி பார்த்தேன். ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு குழப்பிட்டு இருக்கோம்னா ஈஸியான மெத்தட் சொல்லிடுறேன். ஸோ நம்ம இதில் வந்து எந்த லொக்கேஷன் சொல்லிட்டு இதில் இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும். என்னென்னா, இந்த டிராயிங்ஸ்குள்ளே போயிட்டு ஓகேவா, லோக்கல் டி டிரைவில் போய்ட்டு இதில் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. இதாவது டெஸ்க்டாப்லேயோ உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்கோ அதில் ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஆட்டோ சேவ்
சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிடுங்க. அதாவது நான் ஆட்டோ சேவ் பண்ணுறதுலாம் இதில் வந்து சேவ் ஆகும். ஓகேவா? அது எப்படி பண்ணணும்னா, இந்த இருக்குது தெரியுமா, இதில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசர் போய்ட்டு நம்ம இப்போ வந்து புதுசாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம்னா அந்த ஃபோல்டர் எங்கன்னு செலக்ட் பண்ணணும். டியில் போய்ட்டு ஆட்டோ சேவ், கரெக்டாக இதை ஓகே பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த டிராயிங் வந்து ஆட்டோ சேவ் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த ஃபைலில் போய் சேவ் ஆகும். ஓகேவா? சேவ் பண்ணிவிட்டு இதில் ஓகே பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம AutoCAD இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோங்கன்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டெஸ்கில் போய்ட்டு ஆட்டோ சேவுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து இப்போ நீங்கள் பண்ணுற டிராயிங்கில் இந்த ஆட்டோ சேவில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? அதை நம்ம எப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு நிமிஷம் இதை நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு இதை நான் கம்மி பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த டிராயிங்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒரு சர்க்கிள் இல்லைனா ஒரு ரெக்டாங்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன். இது எதுக்குன்னு ரெண்டாவது நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? பண்ணிவிட்டு இதை நான் டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இதில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ டைம் வந்து 9:16 ஆச்சா. ஸோ ஒரு நிமிஷம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக இதில் டிராயிங் சேவ் ஆகுதான்னு பார்க்கலாம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி இந்த ஃபோல்டரில் இந்த ஒரு நேமில் இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஒரு நேமில் வந்து சேவ் ஆகிட்டு. ஸோ இந்த ஃபைல் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தபடி என்னென்னா ஆப்ஷன் போனீங்கன்னா இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா ஏசி டாலருங்கிற ஒரு ஃபைல் நேமில் சேவ் ஆகிருக்கு. பட் நமக்கு அந்த ஃபைல் நேம் இதில் காணிக்கலை. அந்த ஃபைல் நேம் காணிச்சா தான் நம்மளால் இதை AutoCADக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, சிம்பிள் மெத்தடு, இந்த சர்ச் இருக்கும்ல, சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் ஃபைல் போய்ட்டு ஆப்ஷன் ஃபைல் ஆப்ஷன் நீங்கள் டைப் பண்ணுறப்பமே ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு இது ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இது ஓப்பன் ஆன பிறகு இதில் வியூவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹைட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் நோ ஃபைல் டைப்புன்னு இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஃபைல் டைப் என்னன்னு உங்களுக்கு ஹைட் பண்ணி வைக்கட்டுமான்னு கேட்டிருக்கு. நீங்கள் அதை ஓகேன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இதை நம்ம எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துட்டா .svd ஃபைல் ஓப்பன் ஆகுது. இந்த இதில் காணிக்குதா? எக்ஸாம்பிள் பாருங்களா, இதை நான் ஓகே பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தேன்னா அது போயிடும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டேன்னா, அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக $SV காணிக்குதா? இனிமே இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் போய்ட்டு இதில் டாட்னு இருக்கும். இந்த டாட்டுக்கு அப்புறம் உள்ளது இந்த $SV, இந்த $SV இவ்வளோத்தையும் அழிச்சிட்டு இந்த டாட் அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம AutoCAD ஃபைலோட ஃபைல் டைப் நேம் இது என்னென்னா DWG. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், DWG. இதை மறந்துடாங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணினீங்களா, ஓகே பண்ணி இது பண்ண ஆட்டோமேட்டிக்காக AutoCAD ஃபைலை கன்வெர்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் ஆகிடுச்சா, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கரெக்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகேவா? சப்போஸ் இனிமேல் இதை நம்ம டிலீட் பண்ணிடலாம். டிலீட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங்ஸில் நான் சும்மா சர்க்கிள் வரைஞ்சி இதை டிலீட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிமிஷம் ஆனோன்னே இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ் ஆகிட்டு, இப்போ நீங்கள் இந்த டிராயிங்ஸை நீங்கள் ஒன்று வரைஞ்சிட்ருக்கச்சியுமே ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா இது சேவ் ஆகுது. எப்படி சேவ் ஆகும்னா, இந்த ஃபைலுக்கு மேலேயே சேவ் ஆகாத மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃபைலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 199 KB தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு சில ஃபைல் கெப்பாசிட்டிலாம் பார்த்திங்கன்னா 5 MB 10 MB இருக்கும். ஸோ திரும்ப ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா புது ஃபோல்டர் புது ஃபைலாக சேவ் ஆகிட்டு இருந்தால் நிறைய கெப்பாசிட்டி ஆகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இந்த ஃபைலுக்கு மேலேயே ரிட்டனாக ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா சேவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஆனால் நீங்கள் சப்போஸ் இந்த டிராயிங்கை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இது டிலீட் ஆகிரும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து இதில் சேவ் பண்ணிட்டீங்க. ஸோ சேவ் பண்ணாமல் இருந்தால் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ் ஆகாத மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சேவ் கொடுத்தேன்னு வைங்களா, SAV
சேவ் கொடுத்து ஓகே கொடுத்து சேவ் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிரும். புரிஞ்சுதா? இனிமேல் நீங்கள் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் டிராயிங் நீங்கள் சேவ் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ் ஆகிரும். சப்போஸ் கரெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டிராயிங்கை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம், வெளியிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். இது முடிஞ்சிச்சா? இனிமேல் அடுத்தது ஒரு செகண்ட் மெத்தட் என்னென்னா ரிக்கவரி. டிராயிங் ரிக்கவர் பண்ணுறது. ரிக்கவரினா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருப்பீங்க, சேவ் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு சில டைம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ளோஸ் ஆச்சுன்னா கூட இந்த ஃபைல் வந்து ரிக்கவரி ஆகிட்டு சேவ் ஆகி இருக்கும். ஸோ அது எங்கே இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஈஸி தான். நீங்கள் DRAW டிராயிங்னு இதில் நீங்கள் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டிராயிங் ரிக்கவரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதில் கடைசி ஃபோல்டர் இது வந்தீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் கடைசி ரீசனாக வர்றது வந்து கடைசியில் தான் சேவ் ஆகும். இங்கே வந்தீங்கன்னா உங்களோட ஃபைல் இதில் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபைல் வந்துடும். ஸோ இதை டிலீட் ஆனால் கூட இதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பேக்கப் ஃபைலாக இருக்கும், CAD ஃபைலாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று இது வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கு, பேக்கப் ஃபைல் ஓப்பன் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரெண்டாவது மெத்தடு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. என்னமோ மூணாவது ஒரு மெத்தட் இருக்குது. என்னதுன்னா பேக்கப் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகிறது. எப்படின்னா இப்போ அதே ஆப்ஷன் போய்ட்டு இதில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் முதல் தடவை, இதுக்கு கடைசியாக சொல்லித்தரேன். அதாவது கிரியேட் த பேக்கப் காப்பி வித் ஈச் சேவ். அதாவது ஒவ்வொரு தடவை சேவ் ஆகச்சுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் பேக்கப் ஆகுது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம்னா, இது அப்படியே இருக்கட்டும், இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த டிராயிங் இருக்கக்கூடிய ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டெஸ்க்டாப்பில் போய்ட்டு சாம்பிள் இதில் தான் இந்த டிராயிங் இருக்குது. ஓகேவா? இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ இந்த டிராயிங்கை நான் இப்போ சேவ் பண்ணோன்னா, இப்போ டிராயிங்கை நான் சேவ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், சேவ் கொடுத்துட்டு எஸ் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேக்கப் ஃபைலும் இது கூடாலேயே சேவ் ஆகும். இது எதுக்குன்னா இப்போ நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கப் ஆகிருக்கும். நீங்கள் சப்போஸ் சேவ் கொடுக்காத சமயம் என்னென்னா இது வந்து இந்த ஆட்டோக்குள்ளே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, டிராயிங் ஏதாவது வரைஞ்சிட்ருக்கீங்க, சப்போஸ் நீங்கள் இது கரெக்டாகவே இது க்ளோஸ் ஆனால் கூட இந்த பேக்கப் ஃபைல் அழிஞ்சால் கூட இந்த பேக்கப் ஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் AutoCAD ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் இப்போது ஒரு நிமிஷம் இது ஆப்ஷனில் போய்ட்டு சப்போஸ் நீங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னு வைங்களா, அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க. இதை நான் டிலீட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேக்கப் ஃபைல் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் ஃபைல் வராது. ஏன்னா அந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணலை. ஸோ அதுக்காண்டி தான் அந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணி வைக்க சொன்னேன். ஸோ இப்படி செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்து ஓகே பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? சேவ் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இந்த டிராயிங் வந்து பேக்கப்பில் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ சப்போஸ் இந்த டிராயிங் வந்து டிலீட் ஆகிட்டு உங்களுக்கு, ஓகேவா? இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இந்த டிராயிங் வந்து டிலீட் ஆகிட்டுன்னு வைங்களேன், இப்போ டிலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த டிராயிங் உங்கள்கிட்ட இல்லை, உங்களுக்கு இதே டிராயிங் உங்களுக்கு இப்போ வேணும். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த டிராயிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்கப் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்து சேம் நான் இதுக்கு முன்னாடி பண்ணது அந்த பேக்கப் பிஏகேன்னு இருக்குல்ல, இதை மட்டும் அழைச்சிட்டு இந்த டாட்டுக்கு அப்புறம் DWG இந்த ஆப்ஷனை நீங்கள் DWGன்னு டைப் பண்ணி இதை கிளிக் பண்ணி ஆர் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட், இது வந்து சேஞ்ச் பண்ணாங்க கேட்குது. எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக CAD ஃபைலாக சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மூணாவது மெத்தட். இப்படி ஒரு 3 மெத்தட் இருக்குது. ஸோ இதில் எனக்கு பெஸ்ட்டாக தோணுது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக உள்ள மெத்தடு. நீங்கள் அதை உங்கள் பிசியில் 1 by 1 நான் சொல்லியிருந்த மெத்தட் படி கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருங்க. செட் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. அவங்களும் அவங்களோட பிசியில் இதை செட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.